மதுஸ்ரீ தர்மராஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ல வெறும் எஸ்ஐபி டேர்ம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு நினைச்சீங்க? இல்லவே இல்லை. இன்னைக்கு நம்ம இன்னும் நிறைய இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ்லாம் பார்க்க போறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ல இப்போ என்கிட்ட ஒரு பல்கான அமௌண்ட் இருக்கு, ஒரு 10 lakhs இருக்கு, ஈவன் 1 lakh இருக்கு, அப்படின்லாம் இருக்கு. நான் ஒரே டைம்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது பேர் லம்சம்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, என்னால் அவ்வளோ அமௌண்ட்லாம் இல்லை, ஆனால் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்காக நான் மந்த்லி ஒரு 500லேருந்து கூட நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் மந்த்லி பேமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது பேர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இட்ஸ் நத்திங் பட் எஸ்ஐபி. சரி, ஓகே. எனக்கு நான் தெரியாமல் அவசரப்பட்டு நான் டெட் ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ எல்லாருமே ஈக்விட்டியில் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க, நான் ஈக்விட்டிக்கு மாறணுமே அப்படின்னு நினச்சி நீங்கள் ஈக்விட்டின்னு டெட் அப்படின்னு இல்லாமல் எனக்கு இந்த ஸ்கீம் பிடிக்கலங்க, நான் வேற ஸ்கீமுக்கு மாத்துறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேற ஸ்கீமுக்கு ஸ்விட்ச் ஆகுறீங்க பாத்தீங்களா. ஸோ அது பேர் ஸ்விட்ச்னு சொல்லுவோம். ஒரு ஸ்கீம்ல இருந்து இன்னொரு ஸ்கீமுக்கு ஸ்விட்ச் ஆகுறது. அது இன்னும் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான்னு சொல்லுவாங்க. ஒரேடியாலாம் நான் ஸ்விட்ச் ஆகலைங்க, நான் மந்த்லியா சம் யூனிட்ஸ் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்றது சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். சரி, இன்னொன்று லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ரிடம்ஷன். இட்ஸ் நத்திங் பட், அப்பாடா ஓகே, நான் எனக்கு எஸ்ஐபியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்லாம் எனக்கு போதும், மியூச்சுவல் ஃபண்டில் நான் ஃபுல்லாக எடுக்கிறேன், வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக அட் அ டைம் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது பேர் ரிடம்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் மந்த்லி வித்ட்ராவல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதோட பேர் எஸ்டபிள்யூபி. எல்லாருமே இப்போ எஸ்டபிள்யூபி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். ஸோ இது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் தான். இது உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வரும். உங்களை நான் நெக்ஸ்ட் வீக்ல பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.